ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு திருமலையில நடந்த டிடிடி போர்ட் மீட்டிங்ல தரிசனத்துக்கு வரக்கூடிய சாதாரண பக்தர்களுக்கும் நிறைய முக்கியமான விஷயங்கள் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ்க்கான முக்கியமான அறிவிப்பு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா நேரடி இலவச தரிசனத்துல போகக்கூடிய பக்தர்கள் நிறைய சிரமங்களை கூட்டம் அதிகமா இருக்கக்கூடிய சமயங்கள்ல ஃபேஸ் பண்றாங்க. அவங்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் சிறப்பான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல அவங்க எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இது இங்கிலீஷ்லயும் தெலுங்குலையும் கொடுத்திருக்காங்க. நம்ம ஓரளவுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முக்கியமா எடுத்திருக்க முடிவு ஹோமம் நடத்துறத பத்தி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. உலகம் எங்கும் இருக்கக்கூடிய இந்து பக்தர்களின் மங்களகரமான செயல்களுக்காகவும் இறைவனின் ஆசீர்வாதங்களுக்காகவும் விசேஷ நாட்கள்ல யாகம் நடத்த ஏற்பாடு செய்வோம். இந்த யாகம் நடத்துவதற்கு செலுத்த வேண்டிய கட்டண விவரம் விரைவில் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி ஹோமம் அப்படின்றத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லைன்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது டிடிடில வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கான ஒரு சில முக்கியமான முடிவுகளும் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கான ஊதியம் மற்றும் ஊதிய உயர்வுகள் இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா தான் அவங்களும் ஓரளவுக்கு மன திருப்தியோட வேலை செய்வாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக முக்கியமான சில முடிவுகள் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதுல ஒப்பந்தம் மற்றும் அவுட் சோர்சிங் ஏஜென்சில அதுக்கு கீழே பணிபுரியக்கூடிய சுகாதாரத்துறையை சேர்ந்த சுமார் 5000 ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் AFMF அந்த இதுல இருக்கக்கூடியவங்களுக்கு துப்புரவு பணியாளர்களின் சம்பளத்தை ரூபாய் 12,000 இப்ப 17,000 உயர்த்துறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ஊதிய உயர்வு நகராட்சிகளில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு இணையாக வழங்கப்படும். இது அவர்களின் வாழ்க்கையை மேலும் பாதுகாப்பானதாக மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா தூய்மை பணியாளர்களா இருந்தாங்க அப்படின்னா தான் தூய்மை மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு அவங்க எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இது ஒரு பிளஸ்ஸான அப்டேட்டா இருக்கும். அதுக்கு அடுத்தது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ லக்ஷ்மி சீனிவாச மேன் பவர் கார்பரேஷன் மூலமா பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு இதுவரைக்கும் ஆண்டுதோறும் ஊதிய உயர்வு கொடுக்கல. ஸோ இதனால கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் அப்படியே இருக்கு. ஊழியர்களை ஊக்குவிப்பதன் ஒரு பகுதியாக அவர்களின் ஊதியத்தை இனி ஒவ்வொரு ஆண்டும் 3% உயர்த்துறதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா 6600 பணியாளர்கள் பயனடைவாங்க அப்படின்றதையும் இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கடந்த சில ஆண்டுகளா டிடிடில இருக்கக்கூடிய சங்கங்கள் மூலமா பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு 3% ஊக்கத்தொகை வழங்க முடிவு செய்துள்ளோம். மேலும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்களின் கடந்த கால சேவைகளுக்கான பணியை அங்கீகரிக்கும் வகையில இப்போது மாநகராட்சிக்கு மாற்றி இருக்கதா சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 2023 முதல் செயல்படுத்துறதுக்கும் ஒப்புதல் ஆகியிருக்கிறதாகவும் மேலும் மாநகராட்சியில் பணிபுரியும் ஊழியர்கள் ஏதேனும் காரணத்தால் அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்துக்கான இழப்பீடா 2 லட்சம் வழங்குறதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அன்னமாச்சாரியா சங்கீர்த்தனைகளை தனது மெல்லிசை குரல்ல வழங்கக்கூடியவருக்கு விருது அதாவது பத்மஸ்ரீ விருது வழங்குறதுக்கு மத்திய அரசு கிட்ட நாங்க பரிந்துரை அனுப்புறதுக்கு முடிவு செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததுதான் பாருங்க சாதாரணமா போகக்கூடிய பக்தர்களுக்கான தரிசனத்துக்கான முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. திருமலையில கூகர்பம் டேம் இருக்கு இல்லையா, அந்த அணை வட்டத்தில் இருந்து வெளிவட்ட சாலையில் முறையான வசதியின்றி ஆயிரக்கணக்கான சாதாரண பக்தர்கள் தற்காலிக வரிசையில மணிக்கணக்குல காத்திருக்காங்க. இவர்களின் வசதிக்காக நாராயணகிரி ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் ரோடு சர்க்கிள் ரூபாய் 18 கோடியில நிரந்தர சமையலறை கோடுகள், அதே மாதிரி உணவு கவுண்டர்கள், கழிப்பறைகள் மற்றும் 2 கால் மேம்பாலங்கள் கட்டுறதுக்கு நிர்வாகம் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இலவச தரிசனத்துல கூட்டமான நேரங்கள்ல நிக்கக்கூடியவங்களுக்கு இந்த திட்டம் பயனுள்ளதா இருக்கும். அதுக்கு அடுத்தது திருமலை முதல் காட்சாலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் இருக்கு இல்லையா, அதுல இருந்து மொகாலிமெட்டு வரைக்கும் சாலையோரம் செல்லும் பக்தர்களுக்கு வெயிலின் தாக்கம் ஏற்படாத வகையில 2.81 கோடி ரூபாய் மதிப்புல நடைபாதை நிழற்குடை அமைக்க டெண்டர் விடப்பட்டிருக்கதாகவும் மழை நேரங்கள்ல அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த ஏற்பாடு செய்ய போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்க, யாத்ரீகர்களுக்கு குறைந்த விலையில தரமான உணவு வழங்குற நோக்கத்துல ஏபி டூரிசம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்துக்கு கீழே கேன்டீனை நடத்தி வருகிறது. அதே போல அன்னமயா கட்டடம் மற்றும் நாராயணகிரி உணவகங்களில் பக்தர்களுக்கு குறைந்த விலையில் உணவு வழங்க ஏற்கனவே முடிவு செஞ்சிருக்கோம்.
இதன் ஒரு பகுதியாக நாராயணகிரி உணவகத்துல 2.93 கோடியில 3வது தளம் கட்டுதல் மற்றும் இதர வளர்ச்சி பணிகளுக்கு டெண்டர் வந்து கோரப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல அடுத்து வந்திருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, குடிசை நன்கொடை திட்டத்தின் கீழ், அதாவது காட்டேஜ் டோனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டொனேஷனுக்கு கீழே திருமலையில 63 ஆண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட காயத்ரி சதன், ஸ்ரீவாரி குதிரை, டிபிசி 53, டிபிசி 64 போன்ற 13 ஓய்வு இல்லங்கள் புனரமைத்து தற்போது நிலைமைக்கு ஏற்ப அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. கிராமமாக இருந்த திருப்பதி பெருமாளோட அருளால இப்ப நகரமா வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. தொலைதூர இடங்கள்ல இருந்து வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக அரசு உத்தரவுப்படி திருப்பதியில் உள்ள அனைத்து முக்கிய சாலைகளில் பராமரிப்பு மற்றும் பழுது பார்க்கும் பொறுப்பை டிடிடி ஏற்றுக்கொண்டுள்ளது. இங்கு டிடிடிக்கு சொந்தமான கோவில்கள் மற்றும் டிடிடி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு வளாகங்கள் இருக்கு. இந்த பகுதிகளில் சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்து துப்புரவு மேலாண்மை பொறுப்பை டிடிடி ஏற்க வேண்டிய என்று முடிவு செய்யப்பட்டிருக்குதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது, அனைத்து தனியார் நிறுவனங்களும் கார்ப்பரேட் சமூக பொறுப்பாக வளர்ச்சி பணிகளை செய்து வருவது தெரிந்ததே. சமூக பொறுப்பா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரும் திருப்பதி நகரை மேம்படுத்துறதோட பொறுப்பா டிடிடி வந்து இருக்காங்க. எனவே ஒவ்வொரு ஆண்டும் திருப்பதியில் வளர்ச்சிக்காக டிடிடி பட்ஜெட்ல 1% செலவிடுறதுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கதாகவும், திருமலையில் இருக்கக்கூடிய ஜபாலி தீர்த்தம், ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவில், ஆகாச கங்கை மற்றும் பாப விநாசம் செல்லும் வழியில கடும் போக்குவரத்து நெரிசல் உள்ளது. இதே போல் அனுமன் பிறந்த அஞ்சனாத்ரியிலும் வளர்ச்சி பணிகள் வேகமாக நடந்து வருகிறது. எனவே எதிர்காலத்துல இந்த பாதையில் போக்குவரத்தை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறனால தற்போதுள்ள இருவழிச்சாலையில் கொள்ளளவு போதுமானதாக இல்லாததால் ஆகாச கங்கை முதல் வெளிவட்ட சாலை வரைக்கும் 4 வழிச்சாலையாக ரூபாய் 40 கோடியில விரிவாக்கம் செய்ய நிர்வாகம் ஒப்புதல் அளிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. கோகர்ப்ப அணையில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அணைக்கு கீழே சாலை அமைக்கும் திட்டமிடப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னன்னா, அதே போல திருமலையில் இருக்கக்கூடிய வராக சுவாமி ஓய்வறையில வாகன போக்குவரத்தை முற்றிலுமா திருப்பி விடுறதுக்காக ரூபாய் 10.80 கோடி செலவுல வராக சுவாமி ஓய்வறையிலிருந்து வெளிவட்ட சாலை வரைக்கும் 4 வழிச்சாலை, நடைபாதை, வடிகால்கள், தெருவிளக்கு, வழிகாட்டி பலகைகள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்தாவும் கடும் போக்குவரத்து நெரிசல்தால் பக்தர்கள் இதன் மூலம் இப்பகுதியில் பக்தர்களின் போக்குவரத்துக்கான பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பழமை வாய்ந்த ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலோட ராஜகோபுரம் இடிந்து விழுந்ததையும், சமீபத்தில் ஸ்ரீரங்கத்தில் மகாராஜ கோபுரம் கட்டடத்தையும் பார்த்தோம். இது போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல ஆண்டுக்கு முன் கட்டப்பட்ட டிடிடியில் உள்ள அனைத்து கோவில்கள் மற்றும் கோபுரங்களோட வலிமையை சரிபார்க்கிறதுக்கு ஐஐடி நிபுணர்களை கொண்ட குழு வந்து அமைக்கப்படும். இக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் வருங்கால சந்ததியினருக்கு கோவில்களை பாதுகாக்கப்படுவதையும் சீரமைக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் சேர்லோ பள்ளியிலிருந்து சீனிவாச மங்காபுரம் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக திருமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக 2010ஆம் ஆண்டு சாலை அமைக்கப்பட்டது. தற்போது சேர்லோ பள்ளியில் இருந்து சீனிவாச மங்காபுரம் செல்லும் சாலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக அதிகரிச்சிருக்கிறதுனால 4 வழி சாலையாக விரிவாக்கம் செய்து பிடி சாலை, தெருவிளக்குகள் மேற்கொள்றதுக்கு 25 கோடி நிர்வாகம் வந்து செலவிடுறதுக்கான அனுமதி வந்து அளிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதிகரித்த போக்குவரத்துல ஏற்படக்கூடிய வடிகால் மற்றும் அகலப்படுத்தக்கூடிய பணிகளும் வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இந்த சைட்ல நடந்து போறவங்களுக்கு இந்த திட்டங்கள் வந்து பயனுள்ளதா இருக்கும். அதே போல டிடிடியோட கல்யாண மண்டபங்கள்ல திருமணத்தின் போது டிஜே பக்தி பாடல்கள் மட்டும்தான் பாட வேண்டும். அதே மாதிரி மற்ற பாடல்கள் வந்து பாடக்கூடாதுன்ற ஒரு ரூல் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. தூர இடங்கள்ல இருந்து வரக்கூடிய பக்தர்கள் அலிப்பிரியில பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்களை நிறுத்திவிட்டு திருமலைக்கு செல்கின்றனர். அலிப்பிரியில் தற்போது 130 வாகனங்கள் நிறுத்துறதுக்கு 2.47 ஏக்கர் மட்டுமே இருக்கு. அதிகரித்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கூடுதலா 156 பேருந்துகள், 683 கார், ஜீப், 1325 இருசக்கர வாகனங்கள், 7 கூடுதல் கழிவறைகள், பக்தர்கள் சமைக்க 3 கொட்டகைகள், பிடி சாலைகள் கட்டுவதற்காக கூடுதலா 11.34 ஏக்கர் உருவாக்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. பூதேவி வளாகத்தில் தரிசன டோக்கன் பெறும் பக்தர்களுக்கான வரிசைகள், மின்விளக்கு மற்றும் இதர வசதிக்காக 21.60 கோடியில நிர்வாகத்தால அங்கீகரிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள். இதுல முக்கியமா வந்து கீழ்த்திருப்பதியில பக்தர்கள் வசதிக்காக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருமலையில சாதாரண பக்தர்கள் லைன்ல நிக்கிறவங்களுக்கான நின்று அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நாங்கள் பண்றதுக்கான
நிதி வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைகள்லாம் தொடர்ந்து செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா நிறைய பேத்துக்கு தர்ஷன் போறவங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தரிசனம் நார்மலா தாங்க இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் அப்டேட். அடுத்து பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் சேனல்ல வீடியோவா வரும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.